யூடியூபுக்கும் போனாலே தாய் கிழவி படம் நல்லா இருக்குன்னுதாங்க. சரி ரைட் நம்மளும் ஒரு டிக்கெட் எடுத்து தியேட்டர்ல போய் பார்த்து வந்துட்டேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ராதிகா காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, 3 பசங்க. அதில் 3 பசங்க சண்டை போட்டு வெளியே தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு மட்டும் அவங்க கூட இருந்து வாழ்ந்துட்டு இருக்கும். இதில் ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சம்பாதிச்ச பணத்தை வந்து ஊருக்குள்ள வட்டி விட்டு அதில் வர பணத்தை வச்சு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பெருசாக அங்குள்ள மக்களுக்கு ராதிகாவை சுத்தமாக பிடிக்காது. அந்த நேரத்தில் தான் ராதிகா இன்னைக்கோ நாளைக்கோன்னு படுக்க ஆயிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற காமெடியான சம்பவம் தாங்க தாய் கிழவி. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இந்த படத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் மொபைல் எடுத்து நோண்டாமல் பார்த்து முடிச்ச படம் தாங்க தாய் கிழவி. ரைட்டிங், கேரக்டர், டிசைனு இந்த 3 வச்சு அழகாக பரபரப்பாக காமெடியாக எமோஷனலாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக காமெடி தாங்க. இன்ட்ரோ பிளாக்லாம் ஃபயர். ஆனால் இன்ட்ரோ பிளாக் நம்ம கிரெடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அவங்க காமெடியாக கொண்டு போன விதம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முனிஷ்காந்த் இன்ட்ரோ சீன் வருங்க. அதில் சிரிக்க ஆரம்பிச்சது தாங்க. லாஸ்ட் வரை சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு எடுத்துட்டிங்கன்னா இன்ட்ரோ சீன் 3 விஜய் ரெஃபரன்ஸ் 1, இன்ட்ரோ பிளாக் இந்த 3 தாங்க. ஆனால் 3 செம காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. நீங்கள் செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே எமோஷனல் சீன் வச்சுருப்பாங்க. சரி அது ரொம்ப வைக்கல. அதெல்லாம் நம்ம முனிஷ்காந்த்லாம் பட்டையை கிளப்பியிருப்பார். எமோஷனல் சீன் முடிஞ்சோடனே காமெடி மூடு கொண்டு போயிட்டாங்க. படம் ஃபுல்லாக காமெடி தாங்க. இதில் நெகட்டிவ் என்னென்னா நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, அப்புறம் ரெஃபரன்ஸு ரஜினி கமல் அது ஓவராக வச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இந்த வீக்கெண்டு ஃபேமிலியாக போய் ஜாலியாக ஏதாவது படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தாய் கிழவியை செலக்ட் பண்ணுங்கள். ஹைலி ரெக்கமெண்டுங்க.